நீங்கள்லாம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 1969 தானே பாலசுப்ரமணியம் பாடத் தொடங்கினார். தமிழில் 1969, நான் தெலுங்கில் தொடங்கினது 66, உடனடியாக பாடினது கன்னடத்தில் 1967. எனக்கு தமிழில் ஸ்வரப்பிச்சை போட்டவர் என் தந்தைக்கும் மேலான மெல்லிசை சக்கரவர்த்தி மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். சாந்தி நிலையம் படத்தில் இயற்கையனும் இளையகண்ணி அப்படின்ற பாட்டோட சுசீலம்மாவோட சேர்ந்து பாடின பாட்டு. அண்ட் lot of time had happened. I cannot believe 50 years had happened since I started singing. இதில் வந்து யாராவது ஒரு கலா ஸ்வரூபத்துக்கு வந்து ஒரு நிறைய கௌரவம் கிடைச்சதுன்னா அது அவன் ஒருத்தனால தான் சாத்தியமாயிடுச்சுன்னா அது ரொம்ப முட்டாள்தனம். அதில் ஒரு பெரிய பங்கு எனக்கு இருக்குது. நான் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணேன். அதுக்காக வந்து நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணேன் நான். பட் எத்தனை பேரோட ஒத்துழைப்பு, எங்கள் ப்ரொடியூசர்ஸ், நான் வேணும்னு சொல்லி எனக்கு பாட்டு கொடுத்தவங்க, மியூசிக் டைரக்டர்ஸ், பாட்டு எழுதின கவிஞர்கள், இசைக்கருவிகள் வாசித்த எத்தனையோ நண்பர்கள், அதுக்கு அழகாக பதிவு செஞ்ச ரெக்கார்டிஸ், நல்லா நடித்த நடிகர்கள், அவங்க எல்லாரோட சேர்ந்து என்னை இத்தனை வருஷமாக கேட்டு காப்பாற்று ஆசை கொடுத்துட்ருக்கோம் எல்லா 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 உலகத்தில் எங்கெங்கே இருக்காங்களோ இசை ரசிகர்கள், அவங்க எல்லோருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு சிறு மீட்டிங். அதுலேயும் எனக்கு ரொம்ப என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் முகமது ரஃபி அவர்கள். போய் அண்மையில் ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் பர்த்டே அன்னைக்கு ஒரு மெமோரியல் திறந்தாங்க பாம்பேல. ஐ வாஸ் தேர். அவங்க குடும்பம் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம் எங்கள் அண்ணா கான கந்தர்வா ஸ்ரீ யேசுதாஸ் அவர்கள். அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசை. இதெல்லாம் பண்ணுறோன்னு அவர் வரமாட்டாருன்னு தெரியும் எனக்கு. ஆனால் கேட்டது நேராக கூட போய் நான் கேட்கவே இல்லை. அவர் சரண் தான் ஃபோனில் கேட்டதுக்கப்புறம் நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, ஃபார்மாலிட்டி இல்லை, நான் என் தம்பி ஃபங்க்ஷனுக்கு நான் நிச்சயமாக வர்றேன்னு சொல்லி அவர் வந்ததுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருடைய கடன் நான் தீர்க்கவே முடியாது. ஸோ இதை விட திஸ் இஸ் நாட் அ செலிப்ரேஷன், திஸ் இஸ் ஓன்லி ஏ ஃபங்க்ஷன் வேர் தி என்டையர் ஃபேமிலி. நீங்கள் கூட இல்லாமல் நான் எங்கே போயிருக்க முடியும்? நான் ஆரம்பித்த புதுசில் வந்து எலக்ட்ரானிக் மீடியாவே கிடையாது. எப்பயாவது பேப்பரில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினார்னா அதை கட் பண்ணி வச்சுப்பேன், ஃபோட்டோ வந்ததுன்னா எடுத்து வச்சுப்பேன். அப்படி இருந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் கூட உங்களுக்கும் நான் நிறைய பேர், நீங்கள் சில பேர் பிறந்திருக்க மாட்டீங்க, சில பேர் அப்போ இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்க மாட்டீங்க, சில பேர் இன்னும் சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜெனரலாக நான் ப்ரெஸ் பற்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வளர்த்த பசங்க நாங்கள் எல்லாம் கூட, பிகாஸ் ஆஃப் யூ. ஏன்னா ஒரு தாறுமாறான வார்த்தை என்னை பற்றி ஒருத்தரம் எழுதுனது கிடையாது இத்தனை நாளைக்கும், இத்தனை வருஷமும். அதுக்கு காரணம் நானும் இருக்கிறேன், என்னுடைய கேரக்டர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் தேவையில்லாமல் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற பத்திரிகைகள் சிலது இருக்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அப்படி இல்லாமல் யார் இருந்தாலும் என்னை பற்றி நல்ல வார்த்தைகள் தான் சொல்லியிருக்கீங்களே தவிர, ஸோ உங்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் தீர்க்க முடியும்? ஒரே ஒரு வணக்கம், అవ్వదా சொல்ல முடியும். You have been very kind with me. I am very grateful to you. అట్లాగే తెలుగు ప్రెస్కు సంబంధించిన వాళ్ళందరికీ కూడా 1996 డిసెంబర్ 15న రేఖాండ్ మురళి ఆర్ట్స్ శ్రీ 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 మర్యాద రామన్న ప్రొడ్యూస్డ్ బై శ్రీ పద్మనాభం గారు ఆ సినిమా కోదండపాణి గారు నాకు మొట్టమొదటి అవకాశం ఇచ్చారు. మీ అందరికీ తెలిసిందే. ఈ పక్క థియేటర్లోనే రికార్డ్ చేశాం. ఇవాళ ఆ రికార్డింగ్ సంబంధించిన ఒక విషయాన్ని చెప్పడం కోసం నేను ఒక వ్యక్తిని వేదిక మీదకి పిలవాలి. మురళి, వేర్ ఆర్ యూ మురళి? Right. I'll say in English first. If that fellow was not there on the 15th December, I would not have become a singer at all. நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ரூம்மேட்ஸ். அவன் ரேடியோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான், நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு that day 2 o'clock was the call sheet. Kuchar. And 2 or 3 days earlier we have rehearsed, we have done so many things.
And that song was, I have to sing along with Sushila Amma, P.B. Srinivas sir, and another great stage actor and singer, Sri Raghu Ramaya. So they said 2 o'clock the car will come and pick me up. So I had only 3 pairs of dress, and the best dress I had, and waiting for the car with a lot of tension because I never seen a recording theatre until then. And 2 o'clock, 3 o'clock, 3:30, the car has not come. Then this is a common thing, that's why I'm talking in English, you can all understand. Then I thought, maybe the producers didn't like my singing, that's why they have not sent the car. But this fellow was saying, let us go, there might be some communication. Those days I didn't have phone at my home, no cell phones. Something wrong would have happened, Ra, Podan Ra. I said, no, if they wanted us, they could have sent the car has not come. Then I was taking off my dresses and thought, we'll go out somewhere. He said, no, we both had cycles at that time. We'll go to Vijaya Gardens. We'll see what happens. I said, who will entertain us into Vijaya Gardens? Nobody will take us inside Vijaya Gardens. பரவாயில்ல ராரா, பரவாயில்ல வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி சரி 2 பேர் ஆத்திரேயபுரம் சூளமேடு ஹைரோட்டில் இருந்தால் நாங்கள் அங்கேருந்து சைக்கிள் போட்டுவிட்டு இங்கே வந்தோம். நான் பின்னாலேயே இருந்தேன், இவன் முன்னால் வந்தான். ரொம்ப நாள் இருந்தார் ஒரு மலையாளி ஜென்டில்மேன் ஹூ வாஸ் தி செக்யூரிட்டி தேர். இவன் போயிட்டு குட் ஈவினிங் சொன்னான். என்ன அப்படின்னாரு, என் ஃப்ரெண்டு அவன் இன்னைக்கு பாடுறான் ரெக்கார்டிங் தியேட்டரில், கார் வரல, கொஞ்சம் உள்ளே அனுப்பிச்சிங்கன்னா போகிறான். ஓ, உங்கள் ஃப்ரெண்ட் பாடுறாரா, ஆக்டிங் பண்ண மாட்டார் அப்படின்னு கேட்டார். அவர் கிண்டல் பண்ணார், ஏண்டா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போய் படிங்கடான்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்பிச்சா இங்கே வந்து விஜயா கார்டன்ஸ் பார்க்கலாமா, ஸ்டுடியோ பார்க்கலாமான்னு பொய்யெல்லாம் சொல்ல விட போங்கடா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு அழுவாக கூடாது, வேணாண்டா இந்த அவமானம் வேணாம், நம்ம போகலான்னு இர்றா அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான். சார், இந்த 2 சைக்கிளும் இந்த பையன் நான் இங்கே வைப்பேன், என்னை உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் போயிட்டு அங்கேருந்து இங்கே கம்யூனிகேஷன் கிடையாது, நான் போயிட்டு ப்ரொடக்ஷன் ஆளுங்க யாராவது கூட்டின்னு வர்றேன், அவங்க சரின்னு அனுப்புங்க. கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், ஏதோ பாவம் இறக்கம் இருக்குது. சரி போயிட்டு வா, குயிக்காக வந்துடு, நீ போய் எங்கள் ஷூட்டிங் கிட்ட பார்த்துட்டு இருக்காது ரெக்கார்டிங்கில் அப்படின்னு சொன்னார். இவர் உள்ளே போய் அந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன். 4:30 மணி சுசீலம்மா வந்தாச்சு, ஸ்ரீனிவாஸ் சார் வந்தாச்சு, எவ்ரிபடி வாஸ் தேர். அண்ட் ஐ கம் at 4 o'clock and the music director comes out of the hall and says, you think you are Ghantasala or T.M. Soundarajan now? What time is your call sheet? 2 o'clock? You are coming at 4 o'clock, he said. I said, sir, the car has not come. No, that fellow went at 2 o'clock. Why did not the car has come? I don't know, sir. சரி வா உள்ளே போய் ரிஹர்சல்ஸ் பண்ணால் ரெக்கார்டிங் ஆச்சு, அது வேறு விஷயம். What had happened, the driver, I still remember his name, Gopi, he hit a boy on the road. ஒரு பையன் குறுக்க வந்தாங்க, அடிச்சிட்டான். அவனுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் பயந்துட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, இல்லைன்னா போலீஸ்காரன் வந்து எங்கே பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போடுறாங்கன்னு பயம் அவனுக்கு. அங்கே போய் திரும்ப எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 5 மணி ஆயிடுச்சு. அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கும் பயந்துட்டான் ப்ரொடக்ஷன் இங்கே விஜயா கார்டன்ஸ். அவன் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இப்படின்னு அந்த இதில் இருந்துட்டான். தட் வாஸ் வாட் ஹேட் ஹேப்பன். இஃப் திஸ் ஃபெலோ வாஸ் நாட் தேர், ஐ வுட் நாட் ஹேவ் கான் டு விஜயா கார்டன்ஸ் அட் ஆல். நான் வந்தே இருக்க முடியாது, எனக்கு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியே இருக்க முடியாது. தேங்க்யூ முரளி, தேங்க்யூ ஸோ வெரி வெரி மச். ஐ ஜஸ்ட் வாண்டட் టు ఇంట్రడ్యూస్. థ్యాంక్ యూ. సో ఆ రోజు అలా జరిగింది. ఆ కోదండపాణి అనేటటువంటి వ్యక్తి కనుక లేకపోతే నా జీవితమే లేదు. అందుకనే నా రికార్డింగ్ స్టూడియో కూడా కోదండపాణి ఆడియో ల్యాబొరేటరీస్ అని పేరు పెట్టుకున్నాను. వెల్, నథింగ్ ఈజ్ హంకీ డోరీ. జీవితం ఏది కూడా మిట్ట పల్లాలు లేకుండా ప్రయాణం జరగదు. ఐ ఆల్సో ఫేస్ సో మెనీ థింగ్స్. ఐఎమ్ స్టిల్ ఫేసింగ్ సో మెనీ థింగ్స్ ఇన్ మై పర్సనల్ లైఫ్ అండ్ మ్యూజికల్ లైఫ్. బట్ I'm very happy about whatever I got. I think God has given me more than what I deserve. I am very, very happy. I am very happy. So, ఆంధ్ర రాష్ట్రంలోనే కాకుండా ప్రపంచంలో ఎక్కడ ఉన్న వాళ్ళైనా సరే సంగీతాన్ని విని ఆనందించే వాళ్ళందరికీ కూడా నేను ఇక్కడి నుంచే కృతజ్ఞతలు తెలియజేసుకుంటున్నాను. చాలా ಸಂತೋಷం. ಹಾಗೆಯೇ ಕನ್ನಡದವರು ಯಾರಾದರೂ ಇದ್ದರೂ ಕೂಡ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ.
ಎರಡನೇ ಹಾಡೆ ನಾನು ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಮಾಡಿದ್ದು ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಶ್ರೀಕಾಂತ್ ಆ್ಯಂಡ್ ಶ್ರೀಕಾಂತ್ ಪ್ರೊಡಕ್ಷನ್ಸ್, ನಕ್ಕರೆ ಅದೇ ಸ್ವರ್ಗ. ಅದು ಹೇಗೆ ಆಯಿತು ಅಂದರೆ, ಆ್ಯಂಡ್ ದ ಫಸ್ಟ್ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಐ ವಾಸ್ ಸಿಂಗಿಂಗ್ ಇನ್ ತೆಲುಗು. ಫಾರ್ ದಟ್ ದಿ ವೀಣಾ ಪ್ಲೇಯರ್ ವಾಸ್ ಒನ್ ಶ್ರೀ ರಂಗರಾವ್. ಹಿ ವಾಸ್ ಎಲ್ಡರ್ ಕಸಿನ್ ಬ್ರದರ್ ಆಫ್ ಶ್ರೀ ಪಿ ವಿ ಶ್ರೀನಿವಾಸ್. ಅವರು ನಾನು ಹಾಡಿದ್ದನ್ನು ಕೇಳಿಬಿಟ್ಟು ಮೊದಲು ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಿತಿನ್ 10 days ಐ ಸ್ಯಾಂಗ್ ಮೈ ಕನ್ನಡ ಸಾಂಗ್ ಆಫ್ಟರ್ ಸಿಂಗಿಂಗ್ ಎ ತೆಲುಗು ಸಾಂಗ್. I said, sir, I don't know anything about Kannada. He said, even I don't know. I am doing first time music in Kannada. There will be a lyricist. He will teach us. Come. So that's how I started in Kannada. And then, ಕನ್ನಡದಲ್ಲಿ ನನಗೆ ಸಿಕ್ಕಿರೋ ಒಂದು ಪ್ರೀತಿ ವಾತ್ಸಲ್ಯ, ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳಬೇಕು ಅಂದರೆ ಬೇರೆ ಯಾವ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನನಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ. ಇದು ಸತ್ಯ. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ವಾಟ್ ಐ ಆಮ್ ಸೇಯಿಂಗ್ ಈಸ್, now I don't know which is my mother tongue. My mother tongue is music. I speak with music, I talk with music, I converse with music. And if I can't say something from the bottom of my heart, and I will be acting on this stage. I am loved in Tamil Nadu, I am loved in Andhra Pradesh, I am loved in northern parts of India, I am loved in Kerala also. But I don't know why the Kannadigas have so much of love and affection on me. I don't understand. It is at least few percents more than all put together. I am very grateful to all of them. ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಕೇಳಿಬಿಟ್ಟು ಇಷ್ಟು ಸಾಲುಗಳಾಗಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪಯಣ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದ. ಆ್ಯಂಡ್ Malayalam I can't speak, but I have to say how I have been introduced to Malayalam film industry. Because my Anna, today every street has an Yesudas in Kerala, particularly in Kerala, because he is like God to them all. They dress like Yesudas, they want to sing like Yesudas, and that is the influence Dr. Yesudas has on all the music lovers in Kerala. When once he stepped into the playback singing arena, there was no other singer. It was only 1 to 100, it was KJ Yesudas. So when I was singing, I have sung Ayram Nilaveva to MGR sir, and father of A.R. Rahman, then he was Dilip Kumar, not A.R. Rahman. His father, Sri Shekhar, he was the arranger and conductor to all the Malayalam music directors. There was a song in film called Kadal Palam for Prem Nazir sir. Dasana was supposed to sing that number, and he was so busy, or he has gone for a concert to the different country, and Prem Nazir was there. He's the only person, I think nobody has acted at that many number of films like Prem Nazir, maximum number of films. So his dates are going off, the shooting has to happen. Then Mr. Shekhar took me to Devarajan Master, who was the music director of that film. He said, this boy is singing good, you please listen to him and let him sing this song. If you are not happy, we'll ask Das sir to come and dub his voice. He asked me in the beginning itself, is it okay with you because you are already an established singer in the other languages? I said, I love to do that. If at all I am singing a track for Das sir, it is more than sufficient for me. So that's how I sang that song, Kadal Palam, E Kadalum Maru Kadalum. Vailar sir has written the lyric. Devarajan Master liked this song. That's how I was introduced to Malayalam film industry. And let me come to the next line, because I have sung in about 14-15 languages, but the main other language was Hindi. In Hindi, I have sung in a lot of dubbed versions, from Tamil to Telugu, Manmadhalilai, all these things. When they were dubbed, I was singing. But the first break has come from Ek Duje Ke Liye. How did it happen? I was doing concerts in US. I was coming back to India. Those days there were no direct flights. இங்கிருந்து நேராக யூஎஸ் போகிறதுக்குள்ள பாம்பே ஆர் டெல்லி போய் தான் போகணும். ஸோ நான் அங்கே இருக்கிறது கண்டுபிடிச்சி எல்வி பிரசாத் சார், தி கிரேட் மேன், டோயன் ஆஃப் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, he found out my phone number in New York and called me and said, while going, you break your journey in Bombay, we have some job with you. Then I could guess. I was very happy, maybe that they want to give me a break in Hindi films.
So he himself came to the airport, picked me up, and take to his home. I still remember who drove that song. Manohar Prasad was the driver. He was a young kid at that time. So he took me to Lakshmikant's composing room, and Lakshmikant asked me, they didn't know who is this P. Balasubramaniam then. I was not even that big. I might have sung about 500 to 600 songs. I sang some Hindi numbers. They said, okay, but they were not happy. Lakshmikant was not happy because he was worried that my pronunciation might not be okay in Hindi. But what I sang, my pronunciation was okay for the audition also, but still they wanted Kishorji or Rafiji to sing in that film. I first said, thank you very much, sir, for listening to me. And even L.V. Prasad, sir, didn't want to go against the wish of the music director. But Mr. Balachandra was very, very adamant. He said, Balu should sing to the character Balu in my film. Varocharitra hero's name is also Balu. And in this film also, Kamal Haasan is acting and SPB should sing for him. Still they wanted to convince him. Then he said, yo, my character himself is from Tamil Nadu. அவனுக்கு கடைசி வரல ஹிந்தி பேசவே தெரியாது படத்தில். கடைசியில் தான் ஹிந்தி வரும். ஒருவேளை ஆக்சென்ட் இருந்தாலும் என்ன தப்பு அதில்? கடைசியில் அந்த பாட்டு பாடுறதுக்கு இவனுக்கு டெஃபினட்டாக பாடுவான். And ultimately said one word. If Balu is not singing, think of different director for this film. That's what he said. Can you believe my luck? Why should Balachandra say that Balu is not singing for Ek Duje Ke Liye? I am not going to direct this film. To whom he was saying? To L.V. Prasad, the doyen of the film industry. That's how I entered into the Hindi film done. And for my first song itself, I got my national award for Ek Duje Ke Liye, Tere Mere Beech Mein. And the Lakshmikant parallel, who were not very pleased with my singing at that time, within 1 year I could sing at least 50-60 songs for them. They were saying that we had never come across such a playback singer. How lucky I am. I don't say that I had been such a great singer or I impressed them or whatever it is. Why I am mentioning all these things is, in every aspect of my introduction or singing in different languages, there was a luck factor helping me. You have to believe in that. If Murali was not there, my first recording would not have happened. If Rangarao was not playing in that recording, I could not have entered into Kannada industry. Had Mr. Shekhar has not taken me to Devarajan Master, I would not have sung in Malayalam. And had Balachandra said, no, without Balu, I will not direct this film, I would not have sung in Hindi films. What I ultimately want to tell is, so many people make one artist. No artist is by himself. He may be great in talent or whatever it is. But so many people have to nurture him, nudge him. அவனை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து అత్తனை పేరోட ఒత్తుழைப்பு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. అంతమంది కలిసి పనిచేసి ఒక్కడి మీద ప్రీతితో ప్రేమతో వాడిని ముందుకు నడిపించకపోతే ఏమీ జరగదు. ಏನೂ ಆಗೋದಿಲ್ಲ. ಇಷ್ಟು ಜನರ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಏನೂ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. That is very, very important. I feel I am an amazement to me. I always feel, what is this? I cannot write notation even now. How could I sing so many songs? How was it possible? How did it happen? So then I believe there is a purpose in my life. There is a purpose in my birth. I have left something not complete in my last birth. He said, go, complete this, take the blessings of all the people and come back. That's why in my yatra, I am here. I am 70 now. I am in the twilight zone actually. We are all either professionally or even age-wise, we are all living on bonus. So I'm happy I am able to sing still. At least I am recording one song, whether it's a devotional song or a television song or a film song or whatever it is, I am still singing. And how grateful I should be to the Almighty and to my parents who have given me this great birth, and to particularly Mr. Kodandapani, because I went to all the music director asking for a chance. I didn't go. He found me, brought me and gave me a break. He was my mentor. And to all my senior singers, they taught me
how to stand before a microphone. ஹெட்ஃபோனுன்னா என்னன்னு தெரியாது சார். ஹெட்ஃபோன் எப்படி போட்டுக்கிறது, அதில் என்ன கேட்கும், அது அதோட இணைத்து எப்படி பாடணுன்றது கூட தெரியாது. அன்றைக்கி சுசீலம்மா பிபிசினோ சார் ரொம்ப கிட்ட போகக்கூடாது, மைக் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஹெட்ஃபோன் எப்படி போட்டுக்கணும், என்ன சமாச்சாரம்னு சொல்லி கொடுக்கலன்னா அது ஆல் தீஸ் பீப்புள். ஜானகி அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஒரு விதை போட்டது என் மனசில். நான் when I was 16 or 17 I was singing in a competition in Goodur, இங்கேருந்து பக்கத்துலேயே ஜங்ஷன். அந்த அம்மா கேட்க வந்து, நீ வந்து சினிமாவில் ரொம்ப பெருசாக வருவையா, நீ போய் சினிமாவில் பாட முதல்ல போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேளுன்னாங்க. நான் சிரிச்சிட்டேன். இன்னமா அது ஏதோ ஒரு ஒரு காம்படிஷனில் பாடுறது கேட்டுட்டு நீங்கள் வந்து என்னை படத்தில் பாட சொல்கிறீங்க, எப்படி முடியும்? எனக்கு இசையே தெரியாது, நான் பயிற்சியே செய்யலை. I said, I am not a trained singer. How could I sing in films? She said, even I am not trained. I thought she was kidding. நீங்கள் என்ன சிங்கார வேலன் எல்லாம் பாடிருக்கீங்க, உங்களுக்கு ட்ரைனிங்கே இல்லைன்னு. ரியலி I am not trained sing. Some people are blessed. I see something in you. You please try. You will come up. That is the first seed was put in my brain.